ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய ரயில்வே கவர்மெண்ட் வந்து சூப்பரான ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னெல்லாம் நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா, டிக்கெட் முன்னாடியே புக் பண்ணிடுவீங்க. அந்த டேட்டில் நீங்கள் போக முடியல அப்படின்னா, அந்த டிக்கெட்டை நம்ம வேறு ஒரு நாளுக்கு மாற்றுறோம் அப்படின்னா மாற்ற முடியாதுங்க. அந்த டிக்கெட்டை டோட்டலாக கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் வாங்குற மாதிரி தான் இருந்தது. இதுக்கப்புறமா அது போல் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. நம்ம ஒரு நாள் பயணம் பண்ணணும்ன்ட்டு ஒரு நாள் டிக்கெட் புக் பண்ணியிருப்போம். அந்த டிக்கெட் கன்ஃபார்மாக ஆயிருக்கும். கன்ஃபார்ம் ஆகிட்டு அந்த டேட்டில் நம்மளால் போக முடியாமல் போச்சுன்னா, இன்னொரு நாள் நம்ம அந்த பிளானை மாற்றுறோம் அப்படின்னா, அந்த டிக்கெட் அப்படியே டைரெக்டாக மாற்ற முடியாதுங்க. கேன்சல் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இப்போ அது போல் இது தேவையில்லை. இதுக்கப்புறமா நீங்கள் அந்த டிக்கெட்டை என்னைக்கு டேட் நீங்கள் மாற்றணும்னு விருப்பப்படுறீங்களோ அன்றைக்கி டேட் மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு புதிய திட்டத்தை இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போத்துலேருந்து அமலுக்கு வருதுன்னா, வர ஜனவரி 2026 அமலுக்கு வருதா இந்திய ரயில்வே கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணி கன்ஃபார்ம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இதில் அந்த டிக்கெட்டை நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இது சேஞ்சஸ் கிடையாதுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. அது உதாரணத்துக்கு ஒரு ₹500 சார்ஜஸ்னால் அந்த ட்ரெயினுக்கு நீங்கள் இன்னொரு நாள் டிக்கெட்டை மாற்றுற அன்னைக்கு அந்த ட்ரெயினுடைய ரேட் வந்து ₹600 அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டை சேர்த்து கட்டணும் அப்படின்றத வரையும் சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே டைரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அன்றைக்கி டேட்டில் நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணுற ட்ரெயினில் எந்த டிக்கெட் அவைலபிள் இருக்குது, சீட் அவைலபிலிட்டி இருக்குதோ அந்த சீட்டில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகும் அப்படின்றத இந்திய ரயில்வே கவர்மெண்ட் இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பரான திட்டம். இது வர இருக்கக்கூடிய திட்டங்க. இந்த திட்டம் வந்து ஜனவரி 2026 அமலுக்கு வருதுங்க. இது போல் அரசாங்க சம்பந்தமான தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். இது போல் நல்ல திட்டங்களை தெரிஞ்சுங்க. ஏன்னா அரசாங்க சம்பந்தமான திட்டங்கள் பலருக்கு தெரியாதனால அதை பயன்படுத்த தெரியாமல் அப்படியே விட்டுறாங்க. இது போல் நல்ல திட்டங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சேனல் தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி.